ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கெட்டி சால்னா பார்க்க போகிறோம். ரோடு கட்டிலெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கெட்டி சால்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், அது கூட ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி தக்காளி விழுது மாதிரி இது தோல் பிரிஞ்சு வர வரையும் வதக்கிட்டு அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம அரைச்சி செய்கிறதுனால இது கெட்டியாக இருக்கும். அதனால இது பேர் கெட்டி சால்னா. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டி விழுது போடணும். நான் போடலை, மறந்துட்டேன். நீங்கள் போட்டுக்கோங்க. அது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அது கூட உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் வந்ததும் அது கூட வந்து ஒரு 2 சின்ன தக்காளி போட்டிருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு அதில் மசாலாஸ் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் தனியாத்தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியில் அதுக்கு வதக்கி வச்சுக்கோல, அந்த விழுது போட்டு நல்லா தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். வந்தக்கப்புறம் நம்ம தேங்காய் விழுது அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ தேங்காய், முந்திரி, உடச்சக்கடலை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுவும் நைஸாக அரைச்சி எடுத்து இந்த பேனில் நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோன்னா கெட்டி சால்னா ரெடி.